நடிகர் கமல்ஹாசன் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் படத்தின் 2ஆம் பாகத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படத்திற்கு பிறகு இவரின் 234வது படமான தக் லைஃப் படத்தை இயக்குனர் மணிரத்னம் இயக்குகிறார். 37 வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் கமல்ஹாசன் இருவரும் இணைய உள்ளதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு தொடர்பான வீடியோ கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வெளியாகி வைரலாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து கமலின் 235வது படத்தை இயக்குனர் ப. ரஞ்சித்தும் 236வது படத்தை இயக்குனர் நெல்சனும் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகின. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வரை வெளிவரவில்லை. ப. ரஞ்சித் தற்போது தங்கலான் உருவாக்கத்தில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். நெல்சன் ஜெயிலரின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்த கதைக்கான எழுத்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக சில தினங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில கமலின் 237வது படத்தை பிரபல சண்டை பயிற்சியாளர்களான அன்பறிவு சகோதரர்கள் இயக்குகிறார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இவர்கள் மெட்ராஸ், KGF, கைதி, விக்ரம், லியோ போன்ற படங்களுக்கு சண்டை பயிற்சியாளர்களாக பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தினை கமல்ஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. இது குறித்து கமல்ஹாசன் தனது எக்ஸ் தளத்திலும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல அவர் மாஸ்டர்ஸ் அன்பறிவின் புதிய அவதாரத்தில் அவர்களுடன் இணைவதில் பெருமை அடைகிறேன் என தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த படம் 2025 வெளியாக இருக்குது. 2022ஆம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்படத்தில் அன்பறிவு சண்டை பயிற்சியாளர்களாக பணியாற்றி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.